வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீமான் அப்படிங்கிற கிணற தோண்ட 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 பல பூதங்கள் இன்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு சீமான் பெரியார பத்தி பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவருக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் அவரை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னால சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் சீமான் தலைவர் பிரபாகரனோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் இதை வச்சுதான் கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் பிரபாகரன் அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி சீமான் இந்த உலகத்தையே ஏமாத்திட்டு இருந்தாரு. அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம், போட்டோஷாப் பண்ணி நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவர் உண்மையிலேயே பிரபாகரனை மீட் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா மீட் பண்ணதாக சொல்லி காட்டப்படக்கூடிய அந்த புகைப்படம் நான் போட்டோஷாப் மூலமா தயாரித்து கொடுத்த புகைப்படம், அது ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதை தொடர்ந்து நேற்று பாத்தீங்கன்னா மேலும் ஒரு முன்னாள் நாதக உறுப்பினர் பாண்டிச்சேரியை சேர்ந்த அருமைதாசன் அப்படிங்கிறவர் ஆரம்ப காலகட்டத்துல சீமானோட அதிகம் பயணித்தவர். அவர் சொல்றது சங்ககிரி ராஜ்குமார் சொல்றதும் உண்மையாத்தான் இருக்கும். ஏன்னா என்கிட்டயும் இதே மாதிரி போட்டோஷாப் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சீமான் கேட்டாரு. என்கிட்ட 2-3 முறை இந்த மாதிரி கேட்டிருக்கிறாரு. நான் கூட அவருடைய மேடை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதனால இதில் உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கறத மட்டும் இல்லாம சீமான் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறதையும் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்கிறாரு. அவர் மேடையில பேசுறதுக்கும் அவர் நிஜ வாழ்க்கைக்கும் என்னைக்குமே சம்மந்தமே இருக்காது. மேடையில ரொம்ப வீராவேசமா பேசுவாரு. எல்லாரும் குடிச்சு கெட்டு போறாங்க, அடுத்த தலைமுறையை இந்த அரசாங்கம் வீணாக்குது அப்படின்லாம் பேசுவாரு. ஆனா பேசி முடிச்ச கையோட இறங்கணும்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, என்னப்பா பாட்டில் ரெடியா அப்படின்னு தான் கேட்பாரு. அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இல்ல, பெண்கள் விஷயத்துல இந்த மனுஷன் எவ்வளவு கேவலமானவர் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கே எப்படி பாலியல் தொல்லை இந்த ஆளு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ பலதரப்பட்ட விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜயலட்சுமி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜயலட்சுமி போன்ற பல பெண்கள் இதற்கு முன்னாலேயே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வருது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்த பழைய நிர்வாகிகள் சீமானோட ஆரம்ப காலகட்டத்துல பயணித்தவர்கள்லாம் சீமானை பற்றிய இது போன்ற விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பொதுவெளியில சொல்றாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பல நாள் சீமானோடு பயணித்த நிர்வாகிகள்னா கட்சியை விட்டு இன்னைக்கு கொத்து கொத்தா வெளியேறிட்டு இருக்கிறாங்க, மத்த கட்சிகள்ல போய் சேர்றாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். சோ சீமான் அப்படிங்கிற ஒரு நபருடைய விசிட்டிங் கார்டு என்ன? இவ்வளவு வருஷமா 15 வருஷமா கட்சி நடத்துறாரு. இவருடைய விசிட்டிங் கார்டு என்ன? இவர் ஒரு சிறந்த இயக்குனரா இருந்தது அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய இயக்குனர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ 1-2 படங்கள் எடுத்திருக்காங்க, அது ஒன்றும் பெருசா போகல. சோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளுமைன்னு எல்லாம் சீமானை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அரசியல் தளத்துல 15 வருஷமா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்துறாரு, ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறாரு. இவருடைய விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது, நான் பிரபாகரனுடைய தம்பி, நான் தலைவர் பிரபாகரனை சந்திச்சிருக்கேன், அவரோட நிறைய பழகிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், என்ன சொந்த தம்பி மாதிரி அவர் நடத்தினாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த 15 வருஷமா இந்த ஆள் எவ்வளவு கதை விட்டு இருக்கிறாரு. இந்த கதைக்கெல்லாம் ஆதாரமா இவர் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த புகைப்படம், பிரபாகரனோட இவர் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை தான் இவர் ஒரு ஆதாரமா ஒரு ப்ரூஃபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த அடித்தளத்தையே, இந்த பவுண்டேஷனே ஆட்டி வைக்கிற மாதிரி 2 பேர் வெளியில ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒருத்தர் சொன்னார்னா சரி, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாரு, ஏதோ காழ்ப்புணர்ச்சியில சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கடந்து போயிடலாம். ஆனா 1க்கு 2 பேர் ஆமா இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நாங்க அந்த காலத்திலேயே சொல்லிட்டோம், கண்டிப்பா இது போட்டோஷாப் செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த ஆளு மைக்க கிடைச்சா 1 மணி நேரம் உட்காந்து மொக்க போடுற இந்த சீமான், தினம் ஒரு பிரஸ் மீட் நடத்தி தினம் ஏதாவது ஒரு சர்ச்சை பேச்சு பேசக்கூடிய இந்த சீமான், இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரா? இல்ல இவங்க சொல்றதெல்லாம் பொய்யே, உண்மையிலேயே நான் சந்திச்சேன், அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இது போட்டோஷாப் செய்யப்பட்ட புகைப்படம் அல்ல அப்படிங்கறத பொதுவெளியில சீமான் வாயை திறந்து பேசியிருக்கிறாரா? தினம் தினம் பிரஸ் மீட் கொடுக்கறல்ல நீ, உன்னுடைய அரசியலே பொய்யே, உன்னுடைய பவுண்டேஷனே பொய்யே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சமூக வலைதளத்துல சொல்றான். 1க்கு 2 பேர் சொல்றாங்க. அப்ப நீ வெளியில தைரியமா பிரஸ் சந்திச்சு இல்ல இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அந்த தைரியம் ஏன் சீமானுக்கு இல்ல?
இவ்வளவு நாள் சீமான ஒரு கோமாளின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருப்பான், எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு தெரியுமா? ஆக்கப்பூர்வமான அரசியல், ஒரு ரியலிஸ்டிக் பாலிடிக்ஸ் அவன் என்னைக்குமே பேசுனது கிடையாது. அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளின்னு சொல்லி கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே அவன் கோமாளி கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க. எவ்வளவு தலைமுறைகள், எவ்வளவு இளைஞர்கள் இவனுடைய இந்த பொய்யையும் புரட்டையும் இவன் பேச்சையும் கேட்டு ஏமாந்து அவங்களுடைய வாழ்க்கையை இளமையை தொலைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து வெளிவரக்கூடிய பெரும்பாலானோர் சொல்றது அந்த குற்றச்சாட்டு தானே. கட்சியில எங்களை வளரவே விடல, இவ்வளவு நாள் இந்த ஆளு சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நாங்களும் கட்சிக்காக உழைச்சோம், எங்க உழைப்ப திருடி இருக்கான், எங்க இளமையை திருடி இருக்கான், எங்க வருங்காலத்தை திருடி இருக்கான் சீமான் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. இவனையெல்லாம் இளைஞர்களுக்கு வழிகாட்டி ரோல் மாடல் அப்படின்னு அரசியல்ல ஒரு காலகட்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் அப்படின்னு ஒருத்தர் களத்துல குதிச்சிருக்காரு. இந்த புதுசா சமைஞ்ச பொண்ணுங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பணியூருக்குள்ளேயே உட்காந்துக்குவாரு, வெளியிலேயே வரமாட்டார். வெளியே வரமாட்டேங்கிறீங்க, வெளியே வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம், ஐயையோ இந்த விமர்சனம் வருதே, அப்ப நாம ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே, இல்லைன்னா இந்த விமர்சனம் தொடர்ந்து வைப்பாங்களே, நம்மள மீம் மெட்டீரியல், ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறாங்களே அப்படின்னு பயந்துட்டு எங்க செய்யலாம் அப்படின்னு மனுஷன் யோசிச்சு பார்த்தாரு. சரி, பனையூர்ல இருந்து பரந்தூர் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த டிராமாவை தான் நேத்து நாம பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, 90 நாட்களுக்கு மேல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கட்டும், அங்க வந்து அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கு. அங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை ரொம்ப மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போக முடியாது. இந்த ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் அனாலிசிஸ நம்ம பண்ணியே ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 5000 ஹெக்டேர் லேண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கான சாய்ஸஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. நீங்க எங்க போனாலும் அங்க வாட்டர் பாடிஸ் இருக்கும், அங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் நிறைய தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் காரணம் காட்டி வளர்ச்சியை வந்து நாம வந்து தடுத்துடலாமா, டெவலப்மெண்ட்டை தடுத்துடலாமா? அப்போ ஒரு ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஒரு விஷயத்துல இறங்குறோம், இதனால வந்து தமிழ்நாடு வந்து தொழில் ரீதியாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரெவல்யூஷனை வந்து நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு எடுத்த ப்ராஜெக்ட் இல்ல. 1998 கலைஞர் ஆட்சி காலத்திலேயே வந்து இதற்கான ப்ரொபோசல் இருந்திருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட அவங்களோட உட்கார்ந்து பேசணும். என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனைனா அதற்கு சரி செய்ய எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது 2 மடங்கா 3 மடங்கா அவங்க என்ன கேட்கறாங்க, அது ஃபீசிபிளா பாசிபிளா, இது எல்லாத்தையும் யோசிக்கணும். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இதனால என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, அப்ப இதை சமாளிக்க என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள், பிரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்க போறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. 3 வருஷமா மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு பரந்தூர் இன்னைக்குதான் ஞாபகம் வந்திருக்கு பாருங்களேன். சரி, பரந்தூர்ல போராடுற மக்களை நீ பார்க்க போற, ரொம்ப சந்தோஷம். விஜய் போறதுனால இதற்கு ஒரு பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதை நம்ம வரவேற்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அங்க போறாருன்னா இன்னைக்கு ஒரு 2 நாள், ஒரு வாரம் பரந்தூரை பத்தி பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பரந்தூர்ல நேரா பனையூருக்கு போய் வீட்டுக்குள்ள புந்துக்குவீங்க. இந்த ஒரு வாரம் ஊடக வெளிச்சம் மட்டும் கொடுத்துட்டா போதுமா அந்த பிரச்சனைக்கு? அடுத்தடுத்து அதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அதற்கு என்ன அழுத்தம் கொடுக்க போறீங்க, இந்த கேள்விகள் எல்லாம் வருதுல்ல. அதுவும் பாருங்க, மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க போராட்டம் பண்ற இடத்துக்கு போய் மக்களை சந்திக்க போறீங்கன்னா பேசாம கார்ல ஏறி போய் அந்த மக்களை சந்திச்சு பேசிட்டு வர வேண்டியதுதானே. மற்ற தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அதை தானே பண்றாங்க. ஆனா இவங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் இல்ல, போலீஸ் கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறாங்க. எதுக்கு? அந்த கிராம மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு மண்டபத்துல வச்சு அந்த மண்டபத்துல அவங்கள வந்து மீட் பண்ண போறாருன்னு. சரி, அதுக்கான பர்மிஷன் வாங்குனீங்களா? அப்ப அதையாவது பண்ணிருக்கணும்ல. நேத்து என்ன பண்ணிருக்கிறாரு,
பனையூர்ல இருந்து தன்னுடைய பென்ஸ் கார்ல ஹாயா ஜம்முன்னு ஏறி உட்காந்து இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் பரந்தூர்ல ஒரு கேரவன் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேரவன்ல ஏறி நின்னுக்கிட்டாரு. எந்த போராட்டம் செய்யக்கூடிய மக்களை எந்த மண்டபத்துல சந்திக்கணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கினாங்களோ கடைசியில அந்த மண்டபத்துக்கு விஜய் போகவே இல்லை. இவர் வராரு அப்படிங்கறதுனால கெத்து காட்டணும், கூட்டம் காட்டணுங்கிறதுக்காக கட்சியோட தொண்டர்கள்லாம் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வர சொல்லி இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடி நிக்குது. இவர் ஏதோ தேர்தல் பிரச்சாரம் பண்ற மோடுல அந்த கேரவன்லயே மேல நின்னு மைக்க வாங்கி அங்கேயே பேசிட்டு உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியவங்கள நான் அப்புறம் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணணும்னு அவ்வளவு ஆர்வம் இருந்ததுன்னா ஈரோடு இடைத்தேர்தல போட்டிட்டு இருக்கலாமே. அங்க மட்டும் ஏன் பயந்து ஓடுறீங்க? நேத்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, இவர் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த பவுன்சர் என்னடானா பத்திரிகையாளரை தள்ளி விட்டுட்டு வண்டி கதவை சாத்துறான். பிரஸ் சந்திக்கிறதுல என்ன பயம் உங்களுக்கு? இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு பாருங்களேன். சீமான் எங்கடா பிரஸ் இருக்கும், எங்கடா வக்கரத்தை வாந்தி எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் பிரஸ் கண்டாலே பயந்து ஓடுற இந்த எக்ஸ்ட்ரீம்ல விஜய். இவங்கதான் இளைஞர்களுக்கு ரோல் மாடலா? அது என்ன சினிமால சொல்ற பஞ்ச் டயலாக் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிற மாதிரி இங்க வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன பிரச்சனைங்கிறத தைரியமா வெளிப்படையா பேசலாமே. மக்கள் பேசுறாங்கல்ல, உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தயக்கம்? பேச வேண்டியதானே. பேச மாட்டார், ஏன்னா பேச தெரியாது. நேத்து யார பார்க்கணும்னு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாரோ அவங்கள பார்க்கவே இல்லை. ஆனா இந்த போராட்டத்தை ஓன் பண்ணிக்கணும், இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட வந்திருக்கிறாரு. அதற்கான ஸ்கிரிப்ட தெளிவா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இதுதான் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய ஐடியா. இறங்கி அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் கிட்ட மட்டும் கேரவன்ல இருந்து அப்படியே பேசிட்டு டாடா பை பை காட்டிட்டு போறதுதான் இவருடைய ஐடியா. இது போன்ற எந்த விதமான அரசியல் தெளிவோ அறிவோ இல்லாம ஒரு ரியலிஸ்டிக் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் பேசாத தற்கூறிகளை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை ரோல் மாடலா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் வரலாறு தெரியாது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், தயவு செஞ்சு அரசியல் வரலாறு படிங்க. யார் யாரு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்குங்க. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்கனால கெட்ட விஷயங்களும் சிலது நடந்திருக்கும். ஆனா அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த அரசியல் தெளிவு, அரசியல் வரலாறு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வரும். அதையெல்லாம் விட்டுட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய, பூசி மெழுகக்கூடிய சீமான், விஜய் போன்ற அரசியல்வாதிகளை நம்பி அவங்க பின்னால போய் உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க.